வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரண உதவிகளை தமிழக அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. மழை வெள்ள சேதத்திற்கு முக்கிய காரணமான ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இயற்கை அழிக்கக்கூடாதுங்கிறது நியதி. இயற்கை அழிச்சாங்க யாருன்னா அதிமுக திமுகவும். அதனாலதான் இயற்கை இந்த அளவு காட்டு. இயற்கை அழிக்காதீங்க, எவ்வளவு இயற்கை தகுந்த படம் கொடுத்துருச்சா. இயற்கையே அழிக்க கூடாதுன்னா இதுதான். இது தவிர வேற என்ன சொல்றேன். ஏன்னா இயற்கை இவங்க தூர் வராது ஒண்ணும். அந்த இடங்கள்ல ஆக்கிரமிப்பா அதுதான் எனக்கு வரல, டக்குன்னு வரல. ஆக்கிரமிப்பெல்லாம் டிஎம்கேயும் ஏடிஎம்கே 2 பேரும் பண்ணனால இந்த கூத்து தான். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். எந்த தயவு தாட்சணியமும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்புகளால் மட்டும்தான் அதிகமான சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஆக்கிரமிப்புகள் தயவு தாட்சணியமின்றி அப்புறப்படுத்த வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழை சேதத்திலிருந்து சென்னை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த விதமான நிவாரணமும் தருவதில்லை என்பதோடு மட்டுமல்ல, நிவாரணம் தர வருகின்ற எங்களை போன்ற அரசியல் கட்சிக்காரர்களையும் அவர்கள் தடுக்கின்றார்கள். கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஜெயலலிதா பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஜெயலலிதாவுடைய முகத்திரை கிழிந்து விட்டது. மக்கள் இன்றைக்கு ஜெயலலிதா எப்படி மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசை பொறுத்தவரையிலே இவ்வளவு பெரிய மழை வெள்ளம் காற்று ஏற்பட்ட பிறகும் தமிழகம் என்றாலே பாராமுகமாக இருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. மத்தியிலிருந்து அமைச்சர் எவரும் இங்கே வெள்ள சேதங்களை பார்க்கவில்லை என்பது ஆச்சரியத்துக்குரிய ஒன்று. கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் நேரடியாக சென்று பார்க்கிற போது கடுமையான பாதிப்பு. பொதுவாக நாங்கள் பார்த்தளவில் எங்கள் கட்சி தோழர்கள் மூலம் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் ஒரு 2,50,000 ஏக்கர் நிலத்தில் நெல், வாழை, கரும்பு, வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்கள் என்பது பாழாயிருக்கு.